அப்படி ஒரு சின்ன டவுனுக்குள்ள இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது நிச்சயமாக அங்க இருக்கிற காவல்துறைக்கோ அல்லது அங்க இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கோ தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. முதல்ல 3 குற்றவாளிகள் தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 275 பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் நடந்த எந்த பெண்ணினுடைய பெயரும் அடையாளமும் பத்திரிகைகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ அரசு தரப்போ வெளியிடக்கூடாது, யாருமே வெளியிடக்கூடாது. அது எப்படி ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பெயரை வெளியிடக்கூடாது என்று தெரியாதா? முதல்ல வந்துச்சு பாருங்க ஒரு ஆடியோ, அதாவது ஒரு பெண் அண்ணா விட்டுருங்கண்ணா வலிக்குதுண்ணா அப்படின்னு சொன்ன அந்த குரல் இருக்கு பாருங்க. இதுல மாட்டினவங்க இந்த 9 பேர். இன்னும் இதை தாண்டி முக்கியமான அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் இருப்பதாக தான் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட அந்த பெண்களே ஆரம்பத்துல சொன்ன விஷயம். இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு, மாதர் சங்கம் இப்போ எங்க இருக்கு அப்படின்லாம் நிறைய ட்ரோல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வரி பதிலா மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுங்க? காமரேட் ஆகிஸ் தோழர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் மாதர் சங்கத்தினுடைய தொடர் சுகந்தி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம். பொள்ளாச்சி பாலியல் வழக்கினுடைய தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இந்த சம்பவம் நடக்கும்போதே தமிழ்நாடு முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் நாடு முழுக்கவுமே பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தின ஒரு விஷயம். இந்த தீர்ப்பு முதல்ல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க தோழர்? அது பொள்ளாச்சி வழக்கு என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய மனசாட்சியை உலுக்கிய ஒரு சம்பவம். இந்த வழக்கில் ஒரு சிறப்பான தீர்ப்பை நீதிமன்றம் கொடுத்துருக்குது. இதை பொறுத்தளவில் ஒரு 6.5 ஆண்டு காலம் நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணையினுடைய நிறைவாக குற்றவாளிகள் 9 பேருக்கும் சாகும் வரை அவர்கள் சிறையில் இருக்கிறதும், அதே மாதிரி அவர்களுக்கு ஃபைன் பண்ணி இருக்கிற ஒரு விஷயமும், பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நிவாரணத்தை நீதிமன்றம் அறிவிச்சிருக்கிறதும் உண்மையிலே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. அநேகமாக தமிழகத்தில் சமீப காலத்தில் கிடைச்சிருக்கிற தீர்ப்பில் மிக முக்கியமான வழக்காக இந்த வழக்கை அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் பார்க்கிறோம். தொடக்கத்திலிருந்து மாதர் சங்கம் நிறைய போராட்ட களங்கள்ல நம்மளால பார்க்க முடியுது. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் மாதர் சங்கத்தினுடைய அனுபவம் அப்படின்னா என்னன்னு நீங்க சொல்லுங்க. அதாவது இது பிப்ரவரி 2019 இந்த வழக்கு சமூகத்தினுடைய கவனத்துக்கு வந்தது. பொள்ளாச்சி என்பது ஒரு சின்ன பகுதி தான், ஒரு சிறிய ஒரு டவுன் தான். அது ஒன்றும் கோயம்புத்தூர் மாதிரியோ அல்லது மதுரை மாதிரியோ ஒரு பெரிய நகரம் கிடையாது, ஒரு சின்ன பகுதி. அந்த பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு பெரிய குரூப் கல்லூரியில் படிக்கிற மாணவிகளை, அதே போல் சில இளம் பெண்களை இது போன்று கடத்தி வருவது, பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்குவது, அதை வீடியோ எடுப்பது, அதை காட்டி த்ரெட்டன் பண்ணி மீண்டும் மீண்டும் அந்த பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்வது என்ற ஒரு சாதாரணமாக இந்த விஷயங்கள் நடந்து வந்திருக்குது. இது ஒரு மிகப்பெரிய மும்பை மாதிரி ஒரு நகரமோ அல்லது சென்னை மாதிரி ஒரு நகரமோன்னா எல்லாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அப்படி ஒரு சின்ன டவுனுக்குள்ள இப்படியான ஒரு கொடூரமான சம்பவம் நடந்திருக்கிறது நிச்சயமாக அங்கே இருக்கிற காவல்துறைக்கோ அல்லது அங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கோ தெரியாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி நடந்திருந்தா கூட அது மக்களுடைய ஒரு மிகப்பெரிய கவனத்திற்கு உள்ளாக்கப்படாமல் அது இருந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அதில் குற்றவாளிகளாக இருக்கிறவங்க இன்னைக்கும் குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கிற குற்றவாளிகளும் சரி, அல்லது இந்த குற்றத்திலிருந்து தண்டிக்கப்படாமல் தப்பித்திருக்கிறார்கள் என்று சிலர் சொல்லப்படுறாங்க, அவங்களும் சரி, ஒரு பணபலம் படைத்தவர்கள் மட்டும் கிடையாது, அவங்க ஒரு அரசியல் அதிகார பலம் படைத்தவர்கள் அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது அப்படிங்கிறதான். இந்த சம்பவம் எங்களுடைய கவனத்துக்கு வந்த உடனேயே முதல்ல 3 குற்றவாளிகள் தான் கைது செய்யப்பட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இதுல பாதிக்கப்பட்ட பெண்கள் ஒரு 275 பெண்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இது ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக ஜனநாயக மாதர் சங்கத்துக்கு இருந்தது. கண்டிப்பா இது ஒரு 3 நபர்களால் மட்டும் இந்த பிரச்சனை ஆயிருக்காது, நடந்திருக்காது. எனவே இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய கேங் இருக்குது அப்படிங்கிறத நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த அடிப்படையில கோவை எஸ்பி அலுவலகத்தின் முன்பு முதல்ல ஒரு மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடத்தினோம். அன்னைக்கு காவல்துறை எங்களை கைது செய்தது.
அதுக்கு இன்னைக்கு பின்னாடி வழக்கு பொள்ள இருக்குல்ல, அது சம்பந்தமா. ஆமா ஆமா கோவையில வந்து கோவை எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்ட ஒரு போராட்டம் ஒன்று இருக்கு. அதே மாதிரி பொள்ளாச்சியில வந்து ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது நடத்தணும். அப்புறம் சென்னையில வந்து அனைத்து பெண்கள் கூட்டமைப்பு சார்பாக ஒரு 2000த்திற்கு மேற்பட்ட பெண்கள், இளைஞர்கள், மனித உரிமை ஆர்வலர்கள், ம். மிகப்பெரிய ஆளுமைகள் எல்லாரும் வந்து அந்த ஒரு மனித சங்கிலி இயக்கத்துல கலந்துக்கிட்டாங்க. இப்போ இந்த மாதிரி அடுத்து வந்து மாநிலம் முழுக்க ஒரு மிகப்பெரிய அறைகூவலை ஜனநாயக மாதர் சங்கம் கொடுத்தது. அன்னைக்கு எங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா, இதுல வந்து குற்றவாளிகள் ஒரு மிகப்பெரிய கேங்கா இருக்கிறாங்க. எனவே இந்த விசாரணை முழுமையாக நடத்தி அனைத்து குற்றவாளிகளும் கைது செய்யப்படணும் அப்படிங்கிறது ஒண்ணு. ம். 2வது என்ன அப்படின்னா, முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது ஒரே ஒரு பொண்ணு தான். அந்த அந்த பெண்ணை தாண்டி இன்னும் ஏராளமான பெண்கள் இருக்கிறாங்க. எனவே காவல்துறையும் அரசும் அவர்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுத்து, பாதிக்கப்பட்டவங்க எல்லாரும் வந்து இந்த வழக்கை வந்து அதாவது எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணணும், புகார் மனு கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுகோளை அரசாங்கம் விடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை நாங்க வச்சோம். ஆனா அதே அதுக்கு போல தானே எஃப்ஐஆர்ல வந்து அந்த ஆமா ஆமா பெண்ணுடைய பெயர் ஆமா இடம் கண்டிப்பா கண்டிப்பா. அதையும் தாண்டி வந்து அந்த வழக்குல வந்து நாங்களே வந்து ஒரு அறைகூவல் கொடுத்தோம். ஜனநாயக மாதர் சங்கம் நாங்க உங்க பின்னாடி நிக்கிறோம். எனவே யாராக இருந்தாலும் தைரியமாக வந்து நீங்க வந்து புகார் மனு கொடுக்கலாம். உங்க வந்து அடையாளம் வந்து வெளியே காட்ட மாட்டோம். உங்களுக்கு வந்து பக்கபலமாக இருப்போம். சட்டப்படியான பாதுகாப்பை உங்களுக்கு கொடுப்போம். சட்ட ரீதியான போராட்டத்துல உங்களோட களத்துல நிற்போம் அப்படின்னு நாங்களும் ஜனநாயக மாதர் சங்கமும் ஒரு அறைகூவல் கொடுத்தது. ஆனா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சா? இல்ல அதாவது அப்ப அதை தாண்டி ஒரு இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த 8 பேரும் வந்திருக்காங்க, புகார் மனு கொடுக்க வந்திருக்காங்க அப்படின்னா தைரியம் கொடுக்கிற ஒரு முயற்சி. தைரியம் கொடுக்கிற ஒரு முயற்சி. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா அன்றைக்கு எதிர்க்கட்சியாக இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் மேடம் கனிமொழி அவர்களும் சரி, இன்றைக்கு முதல்வராக இருக்கின்ற திருமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் சரி, அவங்களும் இதே மாதிரியான ஒரு போராட்டத்தை பொள்ளாச்சியில கோயம்புத்தூர்ல நடத்தினாங்க. அதே போல வந்து அவங்களும் வந்து இது மாதிரி வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பெண்கள் தைரியமா வந்து சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் ஒரு அறைகூவல் ஒன்று கொடுத்தாங்க. இப்ப எங்களை மாதிரியான பெண்கள் அமைப்புகள், அரசியல் கட்சிகள் இவங்கெல்லாம் வந்து கொடுத்த தைரியமும் கூட அந்த பெண்களை கூடுதலாக வந்து வழக்கு பதிவு பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளியாக இருந்ததுங்கிறத நாங்க பார்க்குறோம். ஆனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அன்னைக்கு காவல்துறை, அன்னைக்கு இருந்த அதிமுக அரசாங்கத்தினுடைய காவல்துறை இந்த வழக்குல மிக மோசமாக நடந்து கொண்டது. எப்படி, எந்த மாதிரியான விவரம்? அதாவது குற்றவாளிகளை பாதுகாக்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கம். ஏன்னா வந்து ஆட்சியில இருப்பது அதிமுக ஆட்சி. குற்றவாளிகள்ல இன்னைக்கும் இதுல இருக்கிறவங்களையும் ஒரு 3 பேர் வந்து அதிமுகவை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறது தான் பரவலாக எல்லா பத்திரிகைகளும் சொல்ற ஒரு விஷயமா இருக்கு. எனவே தன்னுடைய கட்சியில இருக்கிற குற்றவாளிகளை பாதுகாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த பெண்ணினுடைய பெயரை, பொதுவாக ஒரு பாலியல் வன்கொடுமை, பாலியல் சீண்டல் நடந்த எந்த பெண்ணினுடைய பெயரும் அடையாளமும் பத்திரிகைகளோ அல்லது காவல்துறை அதிகாரிகளோ அரசு தரப்போ வெளியிடக்கூடாது. யாருமே வெளியிடக்கூடாது. எங்களை மாதிரி பெண்கள் அமைப்புகள் கூட வந்து அதை வெளியிடக்கூடாது என்பது சட்டம். ஆனா பாத்தீங்கன்னா சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய அந்த மாவட்டத்தினுடைய எஸ்பி பாண்டியராஜனே எஃப்ஐஆர்ல வந்து பேரோட வந்து பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்துடுறாரு. பேர் வந்து வெளியிடப்படுது. அப்ப வந்து ஜனநாயக மாதர் சங்கம் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்க நடத்தணும். அதாவது பெயரை வெளியிட்ட இந்த அதிகாரியை வந்து உடனடியாக பதவி நீக்கம் பண்ணணும், பொறுப்புல இருந்து எடுக்கணும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்தணும். அன்றைக்கு கோவை அது சொல்லும்போது தற்செயலானதுன்னு சொன்னாங்க. தற்செயலாக நடந்தது. அதாவது அதனுடைய உள்நோக்கம் ஒண்ணு இருக்கு. என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கு, இதுக்கு பின்னாடி நூற்றுக்கணக்கான பெண்கள் இருக்கிறாங்க, இவங்க எல்லாரும் வந்துடக்கூடாது, இவங்க ஏதாவது எவிடன்ஸோட வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அந்த பேரை வெளியிட்டு அடையாளத்தை வெளிப்படுத்தினதனுடைய முக்கியமான விஷயமே அதுதான். ஏன்னா அவங்க இப்போ உன்னோட பேரை வெளியிட்டுட்டோமா, அடுத்து நீ யாரும் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வரக்கூடாது என்று பாதிக்கப்பட்ட பெண்களை மறைமுகமாக மிரட்டுவதுதான் அந்த போலீஸினுடைய நோக்கமாக இருந்தது. அதுல வந்து அதிமுக அரசாங்கம் அதற்கு பின்புலமாக இருந்து அந்த அதிகாரியை வந்து அப்படி செய்ய வச்சாங்க அப்படிங்கிறத அவர் வந்து இது தற்செயலாக, அது எப்படி ஒரு மாவட்டத்தினுடைய எஸ்பிக்கு ஒரு பாலியல் வன்கொடுமையில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணினுடைய பெயரை வெளியிடக்கூடாது என்று தெரியாதா? எல்லாருக்கும் சென்சிட்டிவான ஒரு விஷயம், சாதாரணமான மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படி வெளியிடக்கூடாது.
அப்புறம் எப்படி வந்து ஒரு எஸ்பிக்கு வந்து அது தெரியாம போச்சு அப்படின்ற கேள்வி இருக்குது. இங்கே சென்னையில பார்த்தீங்கன்னு சொன்னா பெண் வழக்கறிஞர் சங்கம் அவங்களும் ஜனநாயக மாதர் சங்கமும் நீதிமன்றத்துல நாங்க வந்து இதை எதிர்த்து ஒரு வழக்கு போட்டிருக்கோம். ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு போட்டோம். இந்த இவரை வந்து அந்த எஸ்பி மீது நடவடிக்கை எடுக்கணும், அதாவது தன்னுடைய கடமையை செய்ய தவறிய காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு 166A என்ற ஒரு செக்ஷன் பிரிவு இருக்குது, சட்டப்பிரிவு இருக்குது. அந்த அடிப்படையில் இவர் மேல நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கு கோவை மாவட்டத்தினுடைய மாதர் சங்க மாவட்ட செயலாளராக இருந்த தோழர் ராதிகாவினுடைய பேர்ல இதே ஹைகோர்ட்ல வந்து நாங்கள் வழக்கு போட்டிருக்கோம். அதே மாதிரி சென்னையினுடைய பெண் வழக்கறிஞர் சங்கத்தின் சார்பாகவும் அந்த வழக்கு வந்து போடப்பட்டது. எங்களுடைய வழக்குக்கு பின்னாடி தான் அவர் வந்து காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டார் அப்படிங்கிறது தான். அது வந்து இதற்குரிய பனிஷ்மெண்ட்டே கிடையாது. இது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறது ஒரு பெரிய விஷயமா? அடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டாங்க. அதுதான் வந்து அன்றைய அரசாங்கத்தினுடைய ஒரு தண்டனையாக அந்த காவல்துறை அதிகாரிக்கு கொடுக்கப்பட்டது. இது வந்து இப்போ வழக்கு பதிவு பண்ண வைக்கிற ஒரு நிர்பந்தத்தை அரசுக்கு கொடுக்குற அளவுக்கான போராட்டங்கள். இன்னொன்று, இவ்வளவு இந்த 6.5 ஆண்டு காலமான சட்ட போராட்டம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த பெண்களை வந்து தொடர்ச்சியாக பாதுகாக்கணும், அவங்களை இந்த சட்ட போராட்டத்தில் ஈடுபட வைக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த 6 ஆண்டு கால போராட்டம், இதற்கு இடைப்பட்ட காலங்கள் என்ன நடந்தது? மாதர் சங்கம் எப்படி அதில் தலையிட்டது? அதுதான், அதாவது வந்து இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமையில வந்து பாதிக்கப்பட்ட பெண்கள் அப்படி யார்கிட்டையும் அவ்வளோ லேசா வந்து தன்னை அடையாளப்படுத்திக்கவே மாட்டாங்க. அதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சிரமம் வந்து ஏற்பட்டது. சில பத்திரிகையாளர்கள்லாம் கூட போய் அந்த பெண்களை சந்திக்க முயற்சி எடுத்தாங்க. சிலர் சந்திச்சாங்க. சில பத்திரிகையாளர்கள் அந்த பெண்கள்ல 1-2 பேர் தான் சந்திக்க முடிஞ்சது. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த சமூகம் வந்து இது போல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்கள் தான் வந்து குற்றவாளியை போல ரொம்ப சுருங்கி போயிடுறாங்க. தைரியமாக நான் பாதிக்கப்பட்ட அந்த குற்றவாளிக்கு தண்டனையை பெற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்து சமூகத்துல வருதா அப்படின்னு கேட்டா இல்லை. ஏன்னா அப்படிப்பட்ட சமூகமாக இருக்கு. ஞானாதிக்க சமூகம் வந்து பாதிக்கப்பட்ட பெண்களை ஒரு குற்றவாளி போல பார்க்கறதும், குற்றவாளிகளை வந்து கண்டுகொள்ளாமல் விடுவதுமான ஒரு சமூகமாக இருக்கிறதுனால தான் அந்த பெண்களை வந்து ரொம்ப தயங்கி எங்களை மாதிரியான அமைப்புகளோ பத்திரிகையாளர்களோ சந்திக்கிறத வந்து அவங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா என்ன அப்படின்னு சொன்னா இந்த வழக்கு நடந்த விதமே ரொம்ப வித்தியாசமான விதம். ஏன்னா இதுல வந்து குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டதிலிருந்து தண்டிக்கப்படுகின்ற வரை அவங்க வந்து வெயில்ல வந்து வெளியில போகல அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதாவது அவங்க வெளியில வந்தாங்கன்னா ஒண்ணு சாட்சிகளை மிரட்டுவாங்க. அரசியல் பலம் இருக்கிறதுனால சாட்சிகளை மிரட்டுவாங்க. அவங்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் பிணையே கொடுக்கல நீதிமன்றம் அப்படிங்கிறது ஒரு அம்சம். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா அந்த ஒரு முதல்ல வந்துச்சு பாருங்க ஒரு ஆடியோ, அதாவது ஒரு பெண் வந்து அண்ணா விட்டுருங்கண்ணா வலிக்குதுண்ணா அப்படின்னு சொன்ன அந்த குரல் இருக்கு பாருங்க. அது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு பெரும்பகுதி மக்களுடைய மனசாட்சியை உலுக்கிய ஒரு குரல். அதனால எல்லாருக்கும் அந்த குற்றவாளிகள் மீது அவ்வளவு ஒரு கொலவெறியில இருந்தாங்க. ஒருவேளை அவங்க வந்து பிணையில வெளியில வந்திருந்தா கூட பொள்ளாச்சி மக்கள் வந்து அவங்க வந்து பயங்கரமா அவங்கள வந்து தாக்கி இருப்பாங்க. இது ரெண்டும் தான் காரணமாக இருக்கும். அதனால அவங்க வந்து பிணையில் வெளியே வராதது ஒண்ணு, பாதிக்கப்பட்ட பெண்களை பாதுகாத்தது, இன்னொன்னு சாட்சிகளை மிரட்டாத வண்ணம் ஒரு பாதுகாத்ததுங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது அம்சம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நீதிபதி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களா, அந்த நீதிபதி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகாம கடைசி வரைக்கும் ஒரே நீதிமன்றத்திலே இருந்து அந்த வழக்கை முழுமையாக, இன்னும் சொல்ல போனா அந்த வழக்கு வந்து அதாவது கோவை நீதிமன்றத்துல நடந்தா கூட அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் சென்னை ஹைகோர்ட் அப்படிங்கிறது அதுல ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ரேரான கேஸுகளை வந்து உயர் நீதிமன்றத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஒரு நீதிமன்றம் நடத்துவது அப்படிங்கிறதும் ரெண்டாவது இதுல வந்து முக்கியமான அம்சம். எனவே இது வந்து அந்த நீதிமன்றம் வந்து தொடர்ந்து அந்த ஒரு நீதிபதியை வழக்கு தொடுத்ததிலிருந்து முடிகிற வரைக்கும் ஒரே நீதிபதி அவங்களுடைய கட்டுப்பாட்டுல வந்து அதை விசாரித்து அதுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்கிறது இந்த வழக்கு விசாரணையினுடைய ஒரு முக்கியமான பகுதி. மூணாவது வந்து இதுல வந்த இந்த பாதிக்கப்பட்டு வெளியில வந்து அந்த 8 பெண்கள் இருக்காங்கல்ல, இவங்களை வந்து நீதிமன்றத்துக்கு எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வர்றதோ
இதெல்லாம் வந்து ரொம்ப சரியான நடைமுறை கிடையாது. எனவே அவங்களையும் கூட நீதிபதி வந்து ஒரு ஆன்லைன் விசாரணைக்கு தான் உட்படுத்தி இருக்கிறாங்க. அவங்கவங்க இருக்கிற இடத்துல இருந்தே நீதிபதி வந்து ஒரு அறையில உட்கார்ந்து கொண்டு தனிப்பட்ட அவங்களெல்லாம் வந்து அடையாளப்படுத்தி கொள்ளாமல், ஏன்னா இது ஒரு வித்தியாசமான கேஸு. இன்னும் சொல்ல போனா இந்த குற்றவாளிகள் ஒரு அரசியல் பலமிக்கவர்கள், பண பலமிக்கவர்கள். எனவே அந்த விசாரணையை வேற யாரும் பாத்திராதபடிக்கு அவங்க வந்து எல்லாருமே அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஆன்லைன் விசாரணை இதில் நடந்தது என்பது மூன்றாவது முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கு. நாலாவது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்குல தான் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல போராடாத பெண்கள் அமைப்புகளே கிடையாது, மனித உரிமை அமைப்புகளே கிடையாது. நிறைய ஆளுமைகள், சினிமா துறையில இருக்கிற ஆளுமைகளா இருந்தாலும் சரி, பத்திரிகைகளா இருந்தாலும் சரி, இதுல வந்து பத்திரிகைகளுக்கு ரொம்ப முக்கியமான பங்குண்டு. நக்கீரன் உட்பட்ட பல பத்திரிகைகள் வந்து இதுல ஒரு மிகப்பெரிய அழுத்தத்தை காவல்துறைக்கு, நீதிமன்றத்திற்கு கொடுத்தது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய கூட்டு செயல்பாடாக வேற எந்த வழக்குக்கும் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு மிகப்பெரிய ஆதரவோடு ஒரு அழுத்தம் என்பது இந்த வழக்குக்கு கிடைச்சதே கிடையாது. இது எல்லாம் சேர்ந்துதான் இவ்வளோ பெரிய ஒரு தீர்ப்பை வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த வழக்கை பொறுத்தளவுல இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு பின்னாடி பல பெண்கள், இது போல பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களோ அல்லது குடும்ப வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களோ, அடுத்து நமக்கு நீதி கிடைக்குமா, இந்த காவல்துறை இப்படி நடந்துக்கிறதே அப்படி நடந்துக்கிறதே அப்படின்னு ஒரு தயக்கத்தோடு, நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கையற்று, காவல்துறையின் மீது நம்பிக்கையற்று இருக்கிற பெண்களுக்கு இந்த தீர்ப்பு வந்து ஒரு சிறிய நம்பிக்கை துளியை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா அவ்வளோ பெரிய அரசியல் செல்வாக்கு படைத்தவர்களையே இன்னைக்கு வந்து குற்றவாளியாக நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்குது. எனவே நாமளும் வந்து இந்த நீதிக்கான போராட்டத்துல வெல்லலாம் என்ற ஒரு தைரியத்தை, தன்னம்பிக்கையை, நம்பிக்கையை அந்த பெண்களுக்கு கொடுத்திருக்கிறதாக நாங்க பார்க்கிறோம். இன்னொன்னு, நீங்க பேசும்போது சொன்னீங்க அரசியல் செல்வாக்கோடு அந்த குற்றவாளிகள் இருந்தாங்க அப்படின்னு. அதுல குற்றம் சாட்டப்பட்டு இன்றைக்கு தீர்ப்புல அவங்க குற்றவாளிகள் நிரூபணம் ஆயிருக்கு. பலருமே கூட வேற வேற கட்சியில இருக்கிறாங்க. இது வந்து அதிமுக மீது அரசியல் கரை படிவதற்காக இப்படி ஒரு விஷயத்த எதிர்கட்சிகளும் அமைப்புகளும் பண்றாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குறிப்பிட்டு சொல்றாரு. நாங்க தான் சிபிஐ விசாரணைக்கே கொடுத்தோம், எங்களுடைய விசாரணைனாலதான் இன்னைக்கு நீதி கிடைச்சிருக்குன்னு சொல்றாரு. அதை பார்க்கும்போது களத்துல போராடின ஒரு அமைப்பாக, அதை சார்ந்தவராக உங்களுக்கு என்ன பதில் சொல்லணும்னு தோணுது? அதாவது இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பின்னாடி அது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டது. ஒவ்வொருத்தரும் இதை வந்து தங்களுக்கான ஒரு கிரிவன்ஸா வந்து எல்லாரும் அவங்கவுங்க வந்து அதை மாத்துறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு. இன்னைக்கும் இந்த தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறமும் பல பத்திரிகைகள், டிவிக்கள் சொல்லப்படுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்ட போது இன்னும் அதுல முக்கியமான குற்றவாளிகளா இருந்தாங்களா, அதிமுகவை சார்ந்த முக்கியமான நபர்கள் இருக்காங்கல்ல, அவர்களெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு நடவடிக்கையாக கூட சிபிஐக்கு சென்றிருக்கலாம் அப்படின்னு சில அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு இதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வியூலையும் கூட இந்த கேஸை வந்து பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுல வந்து முக்கிய குற்றவாளியாக இருந்த குற்றம் சாட்டப்பட்ட பார் நாகராஜன் அவரெல்லாம் வந்து அந்த பொள்ளாச்சியில மிகப்பெரிய அதிமுகவினுடைய பிரமுகர். அதே மாதிரி இன்னும் பொள்ளாச்சியில இருக்கிற ஜெயராமனுடைய மகன் அதுல முக்கியமான குற்றவாளி. இவங்கெல்லாம் ஏன் வந்து வெளியில போனாங்க? இந்த கேள்வி இன்னைக்கு பலரை வந்து திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற ஒரு கேள்வியாக இருக்குது. எனவே வந்து எழுப்பப்பட வேண்டிய கேள்வியாக இருக்குது. இது அதாவது இதுல மாட்டினவங்க இந்த 9 பேர், இன்னும் இதை தாண்டி முக்கியமான அரசியல் செல்வாக்கு மிக்கவர்கள் இருப்பதாக தான் சொல்லப்படுது. இன்னும் சொல்ல போனா பாதிக்கப்பட்ட அந்த பெண்களே ஆரம்பத்துல சொன்ன விஷயம், இந்த முதல் பெண் அவங்களுடைய அண்ணன் வந்து போய் கம்ப்ளைண்ட் தர்றாருல, அவங்களே சொன்ன விஷயம்தான். இன்னும் இதை தாண்டி முக்கியமான அதிமுக பிரமுகர்கள் இதற்குள் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவங்க அன்னைக்கு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு அவங்கெல்லாம் குற்றவாளி பட்டியலுக்குள்ளேயே வரல அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவர்களெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியையும் அன்றைக்கு இருந்த அதிமுக அரசு எடுத்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இருக்குது. இன்னொன்று, நீங்கள் இந்த 8 பெண்கள் வந்து புகார் கொடுத்துருக்காங்க, இன்னும் 250 பெண்கள் வரைக்கும் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறோம். இதில் ஏதாவது பாதிக்கப்பட்ட பெண்களை மாதர் அமைப்புகள் சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பு ஏதாவது கிடைச்சதா, இல்லை அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டாங்களா? இல்லை, அதுக்கான அதுதான் நான் சொன்னேனே ஏற்கனவே, பாலியல் வன்கொடுமைக்குள்ளாக்கப்பட்ட பெண்களே எங்களை மாதிரி ஒரு பெண்கள் அமைப்புகளில் நம்பிக்கையாக வந்து சொல்றதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு தயக்கம் தான் இருக்கும்.
தங்களை யார் என்று வெளியில அடையாளம் காட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்காது. அந்த மாதிரி வந்து நேரடியாக சந்திக்க எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அவர்களை சந்திப்பதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சியை நாங்க எடுத்தோம். ஆனா அதற்கான வாய்ப்பு என்பது எங்களுக்கு கிடைக்கல. ஆனா எங்களுடைய போராட்டமும் எங்களுடைய அறைகூவலும் எங்களுடைய பத்திரிகை செய்திகளும் அவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்தது அப்படிங்கிறத நிச்சயமாக பார்க்க முடியும். இன்னும் சொல்லப்போனா அவங்க வந்து கடைசி வரைக்கும் இந்த வழக்குல 6.5 ஆண்டு காலம் உறுதியோடு நின்று எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அவங்க வந்து நீதிமன்றத்தில் ஆஜராகி தங்களுடைய கருத்துக்களை சொன்னதும், அதே போல சாட்சிகளாக ஒரு 46 சாட்சிகள் வரைக்கும் அதுல வந்திருக்கிறாங்க. அவர்களும் இதுல எந்த விதமான பிறல் சாட்சிகளாகவும் மாறாமல் மிக சரியாக நீதிமன்றத்தில் அவங்க ஆஜராகி அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கு எங்களுடைய போராட்டம், எங்களுடைய பத்திரிகை செய்தி, எங்களுடைய அறைகூவல் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது அப்படிங்கிறத, ஒரு பகுதியாக இருந்தது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லிக்கொள்ள. அதாவது யார் பாதிக்கப்பட்டாங்கன்னு அடையாளமே தெரியாம அவங்களுக்காக நின்று இன்னொன்னு கேள்வியாக எனக்கு எழுந்தது என்ன அப்படின்னா, இப்போ தீர்ப்பு என்பது வந்துருச்சு, இதுல இழப்பீட்டு தொகையெல்லாம் அறிவிக்கப்பட்டிருக்கு, மேல்முறையீட்டுக்கான வாய்ப்புமே இருக்கு. இன்னும் இதை வந்து இந்த வழக்கை மேல்முறையீட்டுக்கு போனாலும் சேர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குல்ல, இன்னும் டிமாண்ட்ஸ்ன்னு சிலதெல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது மாதர் சங்கம் வைக்கிறீங்களா? ஆமா, அதாவது இதுல வந்து என்ன சொல்லப்போனா, தமிழக அரசாங்கம் வந்து ஜனநாயக மாதர் சங்கம் ஒரு டிமாண்ட் வச்சோம். இதுல வந்து 85 லட்சம் வந்து அவங்களுக்கு தீருதவியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் ஒரு தீர்ப்பளிச்சிருக்குது. அதோட வந்து அவங்களுக்கு பண்ற ஃபைன், குற்றவாளிகளுக்கு ஃபைன் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த ஃபைனை வந்து இவங்களுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்குது. இதை தாண்டி ஜனநாயக மாதர் சங்கம் தமிழக அரசாங்கத்திற்கு நாங்கள் வைத்த கோரிக்கை வந்து பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பெண்களுக்கும் 25 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நாங்கள் அன்னைக்குல இருந்தே கேட்டுட்டு இருக்கிறோம். அதையும் தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. உண்மையிலே இது வந்து ரொம்ப பாராட்ட தகுந்த ஒரு விஷயமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த குற்றவாளிகளிடமிருந்து பெறப்படுகின்ற தொகை அதை வந்து இந்த பெண்களுக்கு கொடுக்கக்கூடாது. அதாவது கொடுக்கக்கூடாதுன்னா, நீங்கள் வேற நிதியை கொடுங்க. அந்த ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்த ஒரு நபர் கொடுக்கின்ற காசை அந்த பெண்ணுக்கு கொடுப்பது இழுக்கு அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். எனவே அந்த ஃபைனை நீங்கள் வந்து கோர்ட்டு கலெக்ட் பண்ணிக்கிறட்டும். இந்த பெண்களுக்கு அதற்கு இணையாக அரசு நிவாரணத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த ஒன்று நாங்கள் முன்வைக்கிறோம். ரெண்டாவது வந்து இந்த வழக்கு மாதிரி ஏராளமான வழக்குகள், இந்த ஒரு பெண்ணினுடைய கதறல் மாதிரி நம்முடைய காதுகளுக்கு கேட்காத ஏராளமான பெண்களுடைய கதறல் சத்தம் நம்முடைய காதுக்கே கேட்காம இருக்குது. அந்த வழக்குகள்ல எல்லாம், பல வழக்குகள்ல என்ன நடக்குதுன்னா, பேசிக்கா எஃப்ஐஆர் பதிவு பண்றதுக்கே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பெண்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எங்களை மாதிரி அமைப்புகள் உள்ள போகல அப்படின்னு சொன்னா அவங்க எஃப்ஐஆரை பதிவு பண்றதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மிகப்பெரிய போராட்டம் தான் நடக்குது. இப்போ இந்த வழக்குலையுமே என்ன, அவங்க கிட்ட அவங்க லேப்டாப்ல ஐபோன்ல இருந்துற வீடியோக்கள் அது எல்லாமே திரும்ப ரெக்கவர் பண்ணதுனால அதெல்லாம் வந்து அவங்க, அது முக்கியமான சாட்சி, அதை அழிக்கவே முடியாது. இப்ப சில விஷயங்கள் வந்து நீதிமன்றத்துல ஏறி சாட்சி சொன்னாதான் அது நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு வரும். இதுல இருக்கிற முக்கியமான சாட்சி வந்து அந்த ஐபோன்லயும் செல்போன்லயும் இருந்த, லேப்டாப்லயும் இருந்த முக்கியமான வீடியோக்கள். இதை வந்து எந்த விதத்திலையும் சாட்சியில இருந்து எடுக்கவே முடியாது. அதனாலதான் வந்து இது வந்து ரொம்ப உறுதியான ஒரு தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா பிற வழக்குகள்ல, இந்த மாதிரி எந்த எவிடன்ஸும் இல்லாத வழக்குகள்ல பெண்கள் வந்து மிரட்டப்படுவது, சாட்சிகள் மிரட்டுவது, பல வழக்குகள்ல சாட்சிகள் மிரட்டப்படுறாங்க. போலீஸ்ல வந்து அவங்க சொல்லி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிட்டு கோர்ட்டுக்கு போனா அவங்க சொன்னது தலைகீழா சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா சாட்சிகள் மிரட்டப்படுவது. சாட்சிகளை பாதுகாப்பதற்கென்று சட்டங்கள் சில நாடுகள்ல இருக்கு, ஸ்வீடன் போன்ற நாடுகள் எல்லாம் இருக்கு. ஆனா இந்தியாவில் அது கிடையவே கிடையாது. சாட்சிகள் வந்து ஒரு வழக்கு துவங்கினதுல இருந்து முடியறது வரைக்கும் சாட்சிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இந்த அரசாங்கத்துக்கும் காவல்துறைக்கும் இருக்குது. ஆனா அதனால வந்து சாட்சிகளை பாதுகாப்பதற்கான சிறப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிறத ஜனநாயக மாதர் சங்கம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்திக்கிட்டே வரோம். அதே போல காவல்துறையை பொறுத்தளவுல இவங்க வந்து அவர்களுடைய சிந்தனையே வந்து இந்த ஆணாதிக்க சமூகத்துக்குள்ளதானே அவங்களும் இருக்காங்க. எனவே அவர்களும் வந்து அதாவது பெண்களை ஒரு இது ஏன் வந்து இந்த மாதிரி ராத்திரி பயணம் பண்ணுச்சு, இது ஏன் வந்து இந்த பசங்களோட போச்சு, இந்த கேள்விதான் காவல்துறைக்கும் வருதே ஒழிய
குற்றவாளி தரப்பை வந்து ஒரு குற்றவாளியாக பார்க்கிற மனநிலை இன்றைக்கு பெரும்பான்மையான காவல்துறை அதிகாரிகளிடத்துல இல்லை. நாங்க கூட ஜனநாயக மாதர் சங்கம் என்ன வலியுறுத்துறோம்னா, தொடர்ந்து காவல்துறை அதிகாரிகளுக்கு பாலியல் நிகர்நிலை பயிற்சி கொடுக்கணும் தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறத நாங்க வலியுறுத்திக்கிட்டே இருக்கிறோம். அதே போல வந்து குற்றவாளிகளாக யார் வர்றா, இன்னைக்கு சமூகத்துல இருக்கிற மாணவர்கள் தான் அடுத்து வந்து குற்றவாளிகளாக மாறுறாங்க. இப்ப அவர்களுக்கு கல்வித்துறையில் ஒரு சரியான பாலியல் சமத்துவ கல்வி கொடுக்கணும், சிலபஸ்லயே அது கொண்டு வரணும் அப்படிங்கிறத நாங்க கேட்டுட்டே இருக்கிறோம். எனவே பாடத்திட்டத்தில் ஒரு பாலியல் நிகர்நிலை பயிற்சிகளை அது பாடத்திட்டத்துல கொண்டு வரணும் தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறத நாங்க சொல்றோம். அதே போல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, சட்டமன்றத்துல ஒரு பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு ஒரு சிறப்பு அமர்வை தமிழக அரசு நடத்தணும்னு சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்ற உடனேயே ஒரு விமென்ஸ் பாலிசி ஒன்று உருவாக்குனாங்க. அதுல அநேகமாக தமிழ்நாட்டில் அழைத்த ஒரே பெண்கள் அமைப்பு அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் மட்டும்தான். ஜனநாயக மாதர் சங்கம், அதோட சில மனநல மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், இதோட சேர்த்துட்டு சமூக நலத்துறை அமைச்சர் மேடம் கனிமொழி, இதோட நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கத்திலேருந்து போயிருந்தோம். தோழர் வாசுகி, பாலபாரதி, நானும் 3 பேரும் தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டோம். நிறைய ஆலோசனைகளை ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக முன்வைத்தோம். அதுல ஒரு பெரும்பான்மையான ஆலோசனைகள் அந்த விமென்ஸ் பாலிசியில இன்னைக்கு வந்திருக்கு. அது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா களத்துல நாங்க இருக்கோம். அதனாலதான் எங்களை அழைத்து தமிழக அரசாங்கம் அப்படி ஒரு பெண்களுக்கான கொள்கையை உருவாக்கியது அப்படிங்கிறதுல நாங்க ரொம்ப பெருமை கொள்றோம். அந்த பாலிசியை முழுமையாக அவங்க நிறைவேற்றணும். அதுல பல விஷயங்கள் இன்னும் நிறைவேற்றப்படாம இருக்குது, அதையும் அவங்க நிறைவேற்றணும். இந்த நான் சொன்ன இதெல்லாம் காவலர்களுக்கு பயிற்சி, அதை பாடத்திட்டத்துல வந்து சமத்துவ பாடத்திட்டம் கொண்டு வருது, இதெல்லாமே நாங்க கொடுத்த ஆலோசனைகள், இதெல்லாம் இன்னும் நிறைவேற்றப்படலை. அதே மாதிரி வந்து சிறப்பு சட்டமன்ற அமர்வை கூட்டணுங்கிறதும் எங்களுடைய ஆலோசனை தான். ஆனா அதுவும் இன்னும் வந்து இந்த அரசாங்கம் பண்ணலை. இப்ப சமீபத்துல நாங்க கோட்டை நோக்கி பேரணி நடத்தினோம் கடந்த மாதம். அப்ப முடிச்சுட்டு தமிழக முதல்வரை போய் சந்தித்த போது இந்த விஷயத்தை நாங்க வந்து அவர்கிட்ட வலியுறுத்தினோம். அதாவது ஒரு சிறப்பு சட்டமன்றத்தை கூட்டுறதுனால தமிழக அரசாங்கத்தின் மீது எதிர்கட்சிகள் கண்ணாபின்னான்னு பேசுவாங்க அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்க வந்து ஒரு சட்டமன்ற சிறப்பு அமர்வை கூட்டும் போது உங்க மேல இந்த அரசாங்கத்தின் மீது தமிழக பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய மரியாதை வரும். நிறைய ஆலோசனைகள் அந்த சட்டமன்றத்துல வரும். சிபிஎம், சிபிஐ போன்ற கட்சிகள்லாம் வந்து அதற்கு ஒரு கூடுதலான ஆலோசனைகளை தருவாங்க. இதை வைத்து எதிர்காலத்துல தமிழகத்துல பெண்கள் குழந்தைகள் மீதான வன்கொடுமைகளை தடுப்பதற்கு இன்னும் கூடுதலான கொள்கைகளை உங்களால் உருவாக்க முடியும், நடைமுறைப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நாங்க வந்து தமிழக முதல்வர்கிட்ட சொன்னோம். அவரும் சரி, நாங்க இது என்னன்னு நாங்க இது சம்பந்தமா அதிகாரிகளோடு ஆலோசனை பண்ணுகிறோம் என்று சொல்லி முதல்வரும் சொல்லியிருக்கிறாரு. எனவே சிறப்பு சட்டமன்ற அமர்வையும் கூட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்க வந்து தமிழக அரசாங்கத்திடம் முன்வைக்கிறோம். ஓகே, அதாவது சட்ட போராட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமூகத்துல நடக்க வேண்டிய மாற்றங்களும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. இறுதியான கேள்வி, இன்னைக்கு வந்து சமூக வலைதளங்கள்லாம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப எளிமையா வந்து மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு, மாதர் சங்கம் இப்போ எங்கே இருக்கு அப்படின்லாம் நிறைய ட்ரோல்லாம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு வரி பதிலா மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க? ஒரு வரி பதிலா நீங்க சொல்லுங்க. அதாவது மாதர் சங்கம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி கேட்கறவங்க வந்து மாதர் சங்கத்துக்கு எதிராக செயல்படுறவங்களுடைய குரல் மட்டும்தான் அப்படியான குரலா இருக்கும். மற்றபடி எல்லாருக்குமே இந்த சமூகத்துல நாங்க என்ன பண்றோம் அப்படிங்கிறது தெரியும். எங்களுக்கு எதிரான எதிர்பிரச்சாரம் செய்பவர்கள் மட்டும்தான் இந்த கேள்வியை கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு. தேங்க்யூ.